நான் அந்த பதில சொல்லவே இல்ல. ஏய் ஏன் இப்படி எகிரிட்டு போற? கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஏன் முன்னாடி எப்படி பண்ற? சின்ன கிருஷ்ணா சொல்லி கூட்டு வரது இல்லையா? சாரி யுவர் ஆனர், மனோஜ் கொஞ்சம் சைலண்டா இருங்க. ஐயா, இவருக்கு ஆல்ரெடி உண்மை தெரியுங்கய்யா. இப்பவும் அவர் அம்மாக்கு பயந்து தான் இப்படி எல்லாம் பேசுறாரு. என்ன மலேசியால பணக்கார பொண்ணுன்னு சொன்னதே. அப்படிலாம் சொல்லவே இல்லையா? சாரி மனோ, என்ன மாட்டி விடுறதுக்காக நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லவே இல்லை. இதுக்கு மேல என்னால இந்த உண்மையை மறைக்கவே முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சதுனால என்னைய மாமியார் விரட்டு பாக்குறாங்க. ஆனா எனக்கு ஹஸ்பண்ட் கூட வாழணுங்கய்யா. ப்ளீஸ் ஐயா. நான் தான் கல்யாணின்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா சொல்லிருக்கேன். ஆனா அது பேய் வந்து ஆவி உடம்புல வந்து சொன்னனாலதான் நான். என்ன மனோஜ், என்ன நம்ம உளறிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல வந்து அவ நம்மள அசிங்கப்படுத்தி இருக்கா. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது. அவ பையன் தான் கிருஷ்ணன். உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. பாப்பா சொல்லுங்கப்பா. டேய் முத்து என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா. சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அப்புறம் எப்படி அவ சொன்னா? அதுவும் நம்ம எல்லாரும் முன்னாடி அவள தைரியமா சொல்றா. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதா? கிட்ட முன்னாடியே சொன்னதா? கோர்ட்ல சொன்னல. ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா அதானே உண்மை. என்னடி உண்மை? எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆன விஷயம் உனக்கும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் தானே? என்னடி சொல்ற? இந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அதனால தானே மனோஜ் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றாங்க. ஆமா நீ பண்ணதுக்கு உன்னை டிவோர்ஸ் தான் பண்ண சொல்லுவாங்க. ஏய் அது இப்பதானே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுல. நீ ஏன் தெரியும் கோர்ட்ல போய் சொன்ன? மனோஜ், நான் உன்னை ஏமாத்தல. நான் எல்லாத்தையும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நீ உங்க அம்மாவால மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உங்க அம்மா தான் நம்மள பிரிக்கிறாங்க. அவங்க நம்மள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்க மனோஜ். ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவளுக்கு பேச்ச பாரு பேச்ச. ஆண்டி, ஏய், நீ சும்மா இரு ஸ்ருதி. எவ்வளவு திமிரா பேசுற